நியாய உணர்வும், நல்ல மனமும் கொண்ட ஒரு அன்பர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, துலா ராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு இந்த துலா ராசி. அதனால தான் இவங்க ரொம்ப நியாயவான்களா இருப்பாங்க. நீதி நேர்மை பக்கம் தான் எல்லா இடத்துலயும் நிப்பாங்க. இந்த துலா ராசி அப்படின்னாவே ரொம்ப ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். பேச்சாற்றலும் உங்களுக்கு அதிகம். எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் கரெக்ட்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அவன் துலா ராசி என்பரா தான் இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்களுக்குள்ள, உங்களுடைய உறவுகள் வகையில கூட இந்த கரெக்ட்டா எல்லா இடத்துலயும் செயல்படுறாங்க ஒரு நபர் அப்படின்னா, நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஜனன புத்தி, ஜனன ஜாதகத்துல ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நியாயவான்களா இருப்பாங்க. நீதி நேர்மை பக்கம் எல்லா இடத்துலயும் நிப்பாங்க. ஏன்னா, உங்களுடைய ராசி சின்னமும் பார்த்தீங்கன்னா தராசு. இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதே நேரத்துல இங்க சனி பகவான் வந்து உச்சமாகக்கூடிய வீடு. அதனால பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பர்கள் ரொம்ப நியாயவான்களா தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்க வந்து வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது? என்னென்ன விஷயங்கள்லாம் பாதகமா இருக்க போகுது? பொதுவா நம்மளுடைய துலா ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க துலா ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துலா ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய துலா ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அதனால தான் நம்மளுடைய துலா ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் டக்குன்னு இறங்க மாட்டாங்க. யோசித்து அலசி ஆராய்ந்து ஃபைனலாக தான் முடிவெடுப்பாங்க. இந்த முடிவெடுக்கிறதெல்லாம் ரொம்ப தாமதமாகும். வீட்டில் கூட ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணவர் கேட்குறாங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலா ராசி அன்பர்கள் நில்லு யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அலசிட்டு அதுக்கப்புறமே ஃபைனலாக ஒரு முடிவை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது இயல்பாகவே நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுடைய கேரக்டரில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் அரிது தான். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்து பார்த்து அடி வைப்பாங்க. அதனால தான் இவங்க நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னம் தராசு அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே சமநிலையை பார்ப்பாங்க. இது நியாயம், இது தவறு, இது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை கூட ஒரு சரியான நேரத்தில் உயரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் அடி எடுத்து வைக்கக்கூடியவங்க தான் இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுமைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அந்த உச்சத்தை அடையிறதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். ஏன்னா துலா ராசி அப்படின்னா ராசி மண்டலத்தில் 7வது ராசி, 7வது இடம் அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். பெரும்பாலும் இந்த துலா ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப பொறுப்புகளை தன்னுடைய கையில் வச்சிருக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுவாங்க. ஊருக்கு ராஜாவாக தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த பொறுப்புகள்லாம் அவங்கள கேட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த துலா ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட, அதாவது வாழ்க்கை துணை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துலா ராசி வந்து காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அதே நேரத்தில் நீதி, அழகு, உறவுகள் மூலிமா ஒரு மகிழ்ச்சி, கலையில் கொஞ்சம் கலை ரசனை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலா ராசி அன்பர்கள். ஏன்னா இது சுக்கிரன் ஆளக்கூடிய ராசி. அதனால பெரும்பாலும் இந்த துலா ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சண்டை போட விரும்ப மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அந்த சமரசத்தை தான் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யோகக்காரகன் சுக்கிரன் வந்து ஆளக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும், கலையில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கணும். பெரும்பாலும் இந்த அழகு சாதன பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பெரும்பாலும் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இருக்கும். தான் வச்சிருக்கிற ஃபோனை கூட நீட்டாக பர்ஃபெக்டாக கவர்லாம் போட்டு அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க. நல்ல கவர் போட்டு வச்சுருப்பாங்க. வீட்டில் வண்டி வாகனம் பயன்படுத்தக்கூடிய துலா ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே அந்த வண்டியை நல்லா தொடச்சி நீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. வீட்டை அப்படியே சுத்தமாக க்ளீனாக வச்சுருப்பாங்க.
உடுத்துகிற உடைய அப்படியே நீட்டாக அயன் பண்ணி தான் உடுத்தக்கூடிய ஒரு நபர்களை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு வசதியோடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நாகரிகமாக இருக்கணும், இனிமையாக பேசணும், நல்ல ஒரு நட்புணர்வோடு இருக்கணும். நிறைய நட்பு வட்டாரங்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நண்பர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த துளாராசி என்பர்கள் நிறைய பேச்சாற்றல் உடையவங்க. பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் கேட்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடிய ஒரு நபர்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசியில் சனி பகவான் உச்சமாக இருக்கிறதுனால சனி பகவான் வந்து நல்ல நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவர். அதனால தான் இந்த துளாராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நீதி நேர்மை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நல்ல கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, வெற்றி பெறத்துக்காக கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்க வேண்டிய ஒரு சூழலே. நீண்ட காலம் பொறுமையாக ஒரு வெற்றிக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சூரியன் வந்து இங்கே நீச்சமாகிறார். அதனால் இந்த தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு இடைஞ்சலாம் முடியும். ஒரு 10 பேர்த்த ஆர்கனைசேஷன் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா என்னடா ஒருத்தன் கூட நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி அந்த தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அனைவரையும் திருப்திப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை பெரும்பாலும் முடியாது. ஆனால் துளாராசி என்பர்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்காக அந்த முடிவுகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருடைய மனசும் நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு முடிவும் பார்த்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் சிறந்த தலைவர் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான அந்த பொறுப்புலாம் இருக்கக்கூடிய அந்த துளாராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த தலைவராக டக்குன்னு இப்போ ஒரு சிம்மராசி என்பரே இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் கவலைப்படுறாங்க, கவலைப்பட மாட்டாங்க அப்படின்லாம் அவங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா முடிவையுமே யாருடைய மனசும் நோகக்கூடாது, எல்லாருடைய மனதையும் மகிழ்விக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நிறைய இடைஞ்சல்களை இந்த துளாராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசிக்கு ஒரு நட்பு ராசியாக ஒரு வாழ்க்கை துணை இந்த ராசியில் அமைந்தா எந்த ராசியை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப பொருந்தி வருவாங்க. இவங்களுடைய நட்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுனம், கும்பம், சிம்மம், தனுசு இது எல்லாமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு நட்பு ராசியாக அமையும். வாழ்க்கை துணை கூட இந்த ராசியில் அமைந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையும். நல்ல ஒரு ஒற்றுமை, புரிதல் உணர்வு, வாழ்க்கை கூட ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்படின்னா இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதனும் வக்கரகம் அடைந்திருக்காங்க. சூரியன் ஆட்சி இருக்கிறார், புதன் வந்து வக்கரகமாக இருக்கிறார். தொழில், கர்ம, ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் கர்ம ஜீவஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கேத்திரத்தில் கோச்சார சந்திரனாக இந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சின்ன தடை, பிரச்சனை, எந்த முடிவு எடுத்தாலும் அதில் ஒரு தாமதம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன தொந்தரவுகள், தேவையில்லாத திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வழக்கு விவகாரங்கள் கூட சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அதில் சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே முதல்ல சொல்லிட்டோம், சின்ன தடை, பிரச்சனை இதெல்லாம் வரும் அப்படின்னு. அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுமே நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும், எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அக்கறை காட்டி இறங்கினாலும் அதில் ஒரு தாமதம், ஒரு தடை, பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கடுமையாக முயற்சி பண்ணால் தான் ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்க முடியும் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுவீங்க.
குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. குறிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு சாதகமாக அமையும். இல்லை ஒருத்தர் மட்டும் சிங்கிளாக முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மனக்கசப்பாக மாறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது நல்லது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரன் தேடுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்கன்னா கூட சின்ன இடைஞ்சலும் ஒரு தாமதமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பதவியை பறிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடைஞ்சலோ ஒரு பிரச்சனையோ வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் மனோதிடத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா தொண்டர்களுடைய சண்டை சச்சரவுகள் ஒரு சில இடைஞ்சல்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் மனோதிடத்தை அதிகப்படுத்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக நீங்கள் போடுற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வெளியில் பயணம் போகும்போது கூட முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகிறீங்கன்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் மறதியாக அதே இடத்துல அந்த டாக்குமெண்ட்டை போட்டுட்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை, செல்லை வச்சுட்டு எங்கே வச்சோம் அப்படின்னு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி மறதிகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. விசாகம் 1-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். அதே நேரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே நேரத்தில் வீட்டில் எல்லா காரியமே தடையாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது, தொழிலையும் இடைஞ்சலாகவே இருக்குது அப்படின்னா வீட்டில் ஒரு கோபூஜை நடத்துங்க. கோபூஜை நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியாக அமையணும்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு தீபம், நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.